ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரம் 23. மாரிமலை முழைஞ்சில் மன்னிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வெறிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூரினை மேர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்கா சனத்திலிருந்து யாம் வந்த காரியமாராய்ந்து அருளெலோரெம்பவாய். பாடலின் பொருள். மழைக்காலத்தில் மலையில் உள்ள குகையில் உறங்கும் பெருமைமிக்க சிங்கம் விழிக்கிறது. அதன் கண்களில் நெருப்பு பொறி பறக்கிறது. நாற்புறமும் நடமாடி பிடரி மயிரை சிலிர்த்து பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜனையுடன் வெளியே கிளம்புகிறது. அதுபோல காயாம்பு நிறத்தையுடைய கண்ணனே, நீயும் வீர நடை போட்டு உன் கோயிலில் இருந்து வெளியேறி இங்கே வந்து அருள் செய். வேலைப்பாடுகளை கொண்ட மிகச்சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம் என்பதை அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றி அருள வேண்டுகிறோம். எதிரே இருப்பவர் கடவுள் என்பதற்காக வீட்டை கொடு, பொருளை கொடு, நகையை கொடு, வாகனத்தை கொடு என நம் கோரிக்கைகளை ஆண்டவன் முன்னால் வைக்கக்கூடாது. அவை நமக்கு அமைய வேண்டும் என்ற விதி இருந்தால் நம் உழைப்பை பொறுத்து அவை இறைவனால் நமக்கு தரப்பட்டுவிடும். எனவே நியாயமான கோரிக்கைகளையே இறைவனிடம் சொல்ல வேண்டும். இதைத்தான் ஆயர்குல பெண்கள் நாங்கள் கேட்பது நியாயம் என தெரிந்தால் மட்டும் அதை கொடு என கேட்கிறார்கள். அவர்கள் கேட்பதுதான் என்ன? அந்த கண்ணனையே கேட்டார்கள். அவனோடு கலந்து விட்டால் சோறு எதற்கு, வாகனம் எதற்கு, இதர வசதிகள் தான் எதற்கு? அதற்கெல்லாம் மேலான பேரின்பம் அல்லவா கிடைக்கும். அதனால்தான் அவனையே கேட்கிறார்கள் ஆயர்குல பெண்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.